ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர். ஆன்மீக உணர்வு நிலையின் பரப்பெல்லை. ஆன்மீக உணர்வு நிலை என்பது ஒரு மிக பரந்த தலைப்பு பொருளாகும். நாம் பெற்றிருக்கும் இந்த மனித உணர்வு நிலையின் முழு நோக்கத்தை அது உள்ளடக்கியுள்ளது. உணர்வு நிலை அதன் சாரத்தில் என்றும் தூய்மையானது. அது நல்லது கெட்டது ஆகிய இரண்டு செயல்களிலும் ஈடுபடுகிறது. இருப்பினும் அது பாதிக்கப்படாமலும் கரைபடாமலும் இருக்கின்றது. ஒரு வாள் ஓர் இலையினை துண்டிக்கலாம், மேலும் அதனால் கரைப்படுத்தப்படலாம். இருந்தாலும் வாளே மாற்றமடைவதில்லை. இத்தகையதுதான் உணர்வு நிலை. ஓர் அப்பாவி மனிதனை கொல்வதற்காக பயன்படுத்தப்படும் ஒரு வாள் தீங்கானது என கண்டனம் செய்யப்படுகிறது. ஒரு தீய பகைவனை அழிப்பதற்காக பயன்படுத்தப்படும் ஒரு வாள் நற்குணம் வாய்ந்தது என கௌரவிக்கப்படுகிறது. அதுபோலவே உணர்வு நிலை நல்ல விஷயங்களை செய்வதற்காக பயன்படுத்தப்படும் பொழுது அது ஆன்மீக உணர்வு நிலை என்று அழைக்கப்படுகிறது. மேலும் தவறானதை செய்ய பயன்படுத்தப்படும் பொழுது அது தீய உணர்வு நிலை என்று அழைக்கப்படுகிறது. ஒரு நதிக்கு ஒரு மூலம் இருப்பது போல உணர்வு நிலை எனும் நதிக்கும் ஒரு மூலம் உண்டு. அது அனைத்து படைப்பிற்கும் அப்பால் உள்ள இறை உணர்வு நிலையாகிய பிரபஞ்ச பேருணர்வு நிலையிலிருந்து இறங்குகிறது. பிரபஞ்ச பேருணர்வு நிலை சடப்பொருள் பிரதேசத்திற்குள் வரும்பொழுது கிரகங்கள், தீவு பிரபஞ்சங்கள் மற்றும் தாவரம், விலங்கு மற்றும் மனித உயிரின் வெவ்வேறான வடிவங்கள் ஆகியவற்றை உருவாக்கும். ஒவ்வொரு அணுவிற்குள்ளும் அந்த பேருணர்வு நிலை கூடஸ்த சைத்தன்யம் என்று அழைக்கப்படுகிறது. கூடஸ்த சைத்தன்யம் மனிதனின் ஆன்மாவிற்குள்ளும் தூய மனதிற்குள்ளும் இறங்கும் பொழுது அது உயர் உணர்வு நிலை என்று அழைக்கப்படுகிறது. உயர் உணர்வு நிலை கற்பனை பிரதேசத்தினுள் இறங்கும் பொழுது அது ஆழ் உணர்வு நிலை என்று அழைக்கப்படுகிறது. ஆழ் உணர்வு நிலை மனித வாழ்க்கையின் தசை மற்றும் புலன் சார்ந்த தளத்தில் இறங்கும் பொழுது அது மனித அல்லது விழிப்பு உணர்வு நிலை என்று அழைக்கப்படுகிறது. விழிப்பு உணர்வு நிலை புலன்களுடனும் உலக பொருட்களுடனும் சேரும் பொழுது அது உலக உணர்வு நிலை என்று அழைக்கப்படுகிறது. மேலும் அது தனக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ தீங்கிழைக்க பயன்படுத்தப்படும் பொழுது அது தீய உணர்வு நிலையாகும். ஆனால் அது நல்லவற்றை செய்யவும் இறைவனுடன் இசைவை ஏற்படுத்தவும் பயன்படுத்தப்படும் பொழுது அது ஆன்மீக உணர்வு நிலை என்று அழைக்கப்படுகிறது. இந்த படிநிலைகளின் மூலம்தான் பிரபஞ்ச பேருணர்வு நிலை பரம்பொருளிலிருந்து கீழிறங்கி மனித உணர்வு நிலைகளுக்குள்ளும் உடலுக்குள்ளும் நமது லௌகீக மற்றும் ஆன்மீக விருப்பங்களுக்குள்ளும் நுழைகிறது. இம்மாதிரியான வழியில் பிரபஞ்ச பேருணர்வு நிலையானது கீழ் நோக்கியும் வெளிநோக்கியும் பாயும் பொழுது லோகாயத உணர்வு நிலையாக மாறுகிறது. நமது ஆன்மாக்கள் உணர்வு நிலை எனும் இந்த நதியின் மீது கைவிடப்பட்டவை போன்று அவற்றின் மூலமாகிய பரம்பொருளிலிருந்து மேன்மேலும் தூர விலகி துயர பாறைகளை நோக்கி மிதந்து கொண்டிருக்கின்றன. உணர்வு நிலையாகிய நதியில் இந்த பரிணாம ரீதியான கீழ்நோக்கிய மிதத்தலை தடுப்பதற்கான ஒரே வழி எதிர்நீச்சல் போட்டு மூலமாகிய பரம்பொருளை திரும்ப அடைவதாகும். கீழ்நோக்கி பாயும் உணர்வு நிலையாகிய நதியின் போக்குடனேயே வரையறைக்குட்பட்ட மனநாட்டங்களை நோக்கி மேலும் மேலும் தொடர்ந்து இழுத்து செல்லப்படுபவர்கள் லோகாயத உணர்வுடையவர்கள் என கூறப்படுகிறார்கள். மூலமாகிய பரம்பொருளை நோக்கி நீரோட்டத்திற்கு எதிராக செல்பவர்கள் ஆன்மீக உணர்வு நிலையை பெற்றிருப்பவர்கள் என கூறப்படுகிறார்கள். மனித எண்ணமும் உணர்வு நிலையின் போக்கும் நல்லதை நோக்கி மேல் நோக்கிய வண்ணமோ அல்லது சடப்பொருளை நோக்கி கீழ் நோக்கிய வண்ணமோ மேலோங்கி அவ்வப்பொழுது மாறக்கூடும். இந்த போக்கானது இத்தகைய வழிகளில் ஒரு குடும்பத்திலோ ஒரு தேசத்திலோ அல்லது பொதுவாக உலகத்திலோ மேலும் ஒரு தனி மனிதனிடத்திலோ மேலோங்கி இருக்க முடியும். ஏனெனில் எவ்வாறு தனி மனிதர்கள் உணர்வு நிலையின் வெவ்வேறு நிலைகளினூடே கடந்து செல்கிறார்களோ அது போலவே கூட்டாக குடும்பங்களும் தேசங்களும் உலகமும் செல்கின்றன. இந்தியா தனது பொற்காலத்தில் மிக உயர்ந்த லோகாயத அறிவு திறனையும் ஆன்மீகத்தையும் பெற்றிருந்தது. அமெரிக்கா மிக உயர்ந்த லோகாயத திறமையை இப்பொழுது பெற்றுள்ளது. மேலும் ஆன்மீக முன்னேற்றத்தினூடே சென்று கொண்டிருக்கிறது. உலகில் உள்ள எந்த தேசத்தை காட்டிலும் ஆன்மீக அறிவியலில் இந்தியா அதிகம் முன்னேறியுள்ளது.
அவளது ஆன்மீக முன்னேற்றம் ஆன்ம அனுபூதி அடைந்த அவளுடைய மகான்களில் காணப்படுகிறது. மகாத்மா காந்தியை பாருங்கள். இந்த ஒரு சிறிய மனிதர் வல்லமை வாய்ந்த ஆங்கில பேரரசுக்கு ஆணையிட்டு கொண்டிருக்கிறார். கோடிக்கணக்கானவர்களை ஒரு வாளினால் அல்லாமல் சத்திய வாக்கின் மூலமும் சத்திய வாழ்வின் மூலமும் மட்டுமே ஆள முடிபவருக்கு பின்னால் பெரும் ஆன்மீக சக்தி இருந்தாக வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தேசத்தில் உள்ள அல்லது ஒரு தனி மனிதரிடத்தில் உள்ள நிஜமான ஆன்மீக உண்மையை பிரபஞ்ச விதிமுறைகளுடன் இசைந்துள்ள வாழ்க்கை மற்றும் வாழும் கலையை பற்றிய விஞ்ஞான அறிவு எனவும் பரம்பொருள் என்ற முறையில் இறைவனுடனான மிகவும் உயரிய தொடர்பு மற்றும் தெய்வீக தோழமை எனவும் பிரித்தறியக்கூடும். இத்தகைய ஆன்மீக முன்னேற்றமானது மத கருத்துக்களை ஆராயாமல் விளங்குவதிலிருந்து வருவதில்லை. மாறாக மத சாத்திரத்தின் பின்னுள்ள உண்மையை உட்கிரகிப்பதனால் மட்டுமே வருகிறது. உண்மை எனும் தானியங்களிலிருந்து கொள்கை மற்றும் கோட்பாடு எனும் உமியை நீக்க வல்லவராக ஒருவர் இருக்க வேண்டும். சத்தியம் என்பது என்ன? உண்மைகளை நீங்கள் உங்களுக்குள்ளேயே உணர்ந்தாலொழிய அவை உங்களுக்கு உண்மைகள் அல்ல. உணர்தறிதல் இன்றி அவை வெறும் கருத்துக்களே. அதனால்தான் ஆன்மீக வளர்ச்சி அடைவதற்கு முன்பு தனி மனிதர்களும் தேசங்களும் கூட ஆன்மீக அவநம்பிக்கை எனும் பழகி தேய்ந்த தடங்களினூடே கடந்து செல்கின்றனர். ஆன்மீகம் என்பது என்ன? அது ஏன் அவசியம்? அது உண்மையிலேயே என்னை இன்னும் மகிழ்விக்குமா? சத்தியம் என்பது என்ன? இத்தகைய சந்தேகங்கள் உணர்ந்த அறிதலின் மூலம் மட்டுமே அகற்றப்படும். ஆகவே சத்தியத்தை பரிசோதிப்பதற்கான மிகச்சிறந்த ஆய்வுக்கூடம் உங்களுடைய சொந்த ஆன்ம அனுபூதிதான். ஏனெனில் ஆன்மீக அறியும் சக்தி ஆன்மீக உணர்வு நிலை தெளிவற்ற சமய சாத்திர கருத்துக்களில் அல்லாமல் மாறாக ஆன்ம அனுபூதியை முயன்று பெறுவதில் அடங்கியுள்ளது. தனி நபரின் அறிவும் தேசங்களின் அறிவும் இந்த அளவை மூலம் சோதிக்கப்பட வேண்டும். ஒருவர் தான் விரும்பும் எதையும் எப்படி வேண்டுமானாலும் குறிப்பிடுவதற்கு சத்தியம் என்ற வார்த்தை தவறாக பயன்படுத்தப்படுகிறது. குறிப்பாக ஆன்மீக கருத்துக்களை குறிப்பிட பயன்படுத்தப்படும் பொழுது கூட தினசரி வாழ்வில் சத்தியம் ஆன்மீக ஞானத்தினால் வழி நடத்தப்படும் ஓர் உணர்வு நிலையாகும். இது எவரோ ஒருவர் சொல்கிறார் என்பதால் அல்லாமல் அவை சரியானவை என்பதால் சில விஷயங்களை செய்வதற்கு நம்மை ஊக்குவிக்கும். சத்தியத்திற்கு எந்த குழுவோ அல்லது தனி மனிதரோ தனி உரிமை கொண்டாட முடியாது. ஒவ்வொரு மனிதனும் தனது சொந்த வாழ்க்கையில் சத்தியத்தை வெளிப்படுத்த உரிமை பெற்றிருக்கிறான். அதனுடைய வெளிப்பாடுகள் வெவ்வேறாக இருக்கலாம், ஆனால் அதனுடைய மூலப்பொருள் என்றும் ஒன்றே. இதுதான் அதனை மிகவும் சுவாரஸ்யமானதாக்குகிறது. சத்தியத்தை எல்லைக்குட்படுத்த முடியாது. அது நிரந்தரமானது. பெரும்பான்மையான உலகம் ஒப்புக்கொள்கிறதோ இல்லையோ, பிரபஞ்ச விதிமுறை வாயிலாகவும் ஞான ஒளி பெற்ற மகான்கள் வாயிலாகவும் அது நிரந்தரமாக தொடர்ந்து வெளிப்பட்டவாறே இருக்கும். அதிர்ஷ்டவசமாக பிரபஞ்ச மெய்மைகள் மனிதனின் நம்பிக்கையையும் ஒப்புதலையும் சார்ந்திருக்கவில்லை. வாழ்க்கையை முழுமையடைய செய்யும் அனைத்து விதிமுறைகளுக்கும் ஆன்மீக உணர்வுநிலை கீழ்ப்படுகிறது. ஆன்மீக உணர்வுநிலை என்பது உங்களுக்கும் பிறருக்கும் மிக உயர்ந்த நன்மையை புரியும் விஷயங்களை செய்வதற்கு மேம்பட்ட விவேகத்தையும் உண்மையையும் பயன்படுத்துதல் என பொருள்படும். அந்த எண்ணத்தின் மீது ஆழ்ந்து சிந்தியுங்கள். அது மற்றவர்களுக்கு தன்னலமற்ற சேவை, நன்னடத்தை, சுகாதாரத்தையும் வாழ்க்கையின் பிற அனைத்து விதிமுறைகளையும் கடைபிடித்தல், மேலும் உங்களுடைய உலக மற்றும் ஆன்மீக கடமைகளை ஒரு கடமை மற்றொன்றுடன் முரண்பட அனுமதிக்காத வண்ணம் ஒரு இணக்கமான முறையில் நிறைவேற்றுதல் ஆகியவற்றை உள்ளடக்கியுள்ளது. ஆன்மீக உணர்வு நிலை என்பது ஒரு சமநிலையான இணக்கமான வாழ்க்கையாக வெளிப்படுகின்ற சத்தியத்தின் பரிபூரண அகவெளிப்பாடு ஆகும். இது உங்களுக்கு உண்மையான மகிழ்ச்சியை தருகிறது. நீங்கள் அதை உங்கள் பங்கிற்கு மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்கிறீர்கள். வாழ்க்கையை முழுமையடைய செய்யும் அனைத்து விதிமுறைகளுக்கும் கீழ்ப்படியாத ஒரு உணர்வு நிலை ஆன்மீக உணர்வு நிலை அல்ல. எடுத்துக்காட்டாக சிலர் கலைஞர்கள் ஆகின்றனர். அவர்கள் கலையில் ஈடுபடும் பொழுது இதர நடைமுறை மற்றும் ஆன்மீக கடமைகளை மறந்து விடுகிறார்கள். நிச்சயமாக கலை ஒரு அழகிய வெளிப்பாடு, மேலும் ஆன்மீக கருத்துக்களை நன்றாக தெரிவிக்கக்கூடும். இருப்பினும் அதை உருவாக்கும் மனிதன் ஆன்மீகமற்று இருக்கலாம். ஒரு முரண்பட்ட வாழ்க்கையை வாழ்வது, ஒரு கடமையை செய்து மற்ற கடமைகளை புறக்கணிப்பதற்கு அதை ஒரு சாக்காக பயன்படுத்துவது ஆன்மீகமற்று வாழ்வதாகும். உங்களுடைய அக அமைதியையும் மகிழ்ச்சியையும் நிலைகுலைய செய்ய அனுமதிக்காமல் அனைத்து கடமைகளையும் உற்சாகத்துடன் நிறைவேற்றும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையை சமநிலையற்றதாக செய்யும் கடமைகளில்
எந்த ஒரு முரண்பாட்டையும் தவிர்க்கும் பொழுதும் நீங்கள் உண்மையான ஆன்மீக மகிழ்ச்சியை பெற்றிருப்பீர்கள். உங்களுடைய அனைத்து மனமும் உணர்வு நிலையின் போக்கும் மூலமாகி இறைவனை நோக்கி திருப்பி விடப்படும். ஆன்மீக உணர்வு நிலைதான் ஓர் இணக்கமான அமைதியான வாழ்க்கையை பெற்றிருப்பதற்காக நீங்கள் அடைய வேண்டிய தலையாய உணர்வு நிலையாகும். வாழ்க்கையில் அந்த ஆன்மீக சமநிலை இன்றி மகிழ்ச்சி சாத்தியமல்ல. ஒரு முரண்பட்ட வாழ்க்கையை வாழ்வதென்பது சமநிலையற்று இருப்பதாகும். மேலும் ஒரு சமநிலையற்ற வாழ்க்கையை வாழ்வது துன்பத்திற்கான ஒரு நிச்சயமான வழியாகும். அக உலகிற்கு எதிராக புற உலகு. புலன்கள் லோகாயத உணர்வு நிலையின் வேரிலேயே உள்ளன. சாதாரண மனிதன் ஆன்மீக விஷயங்களை நோக்கி இருப்பதை காட்டிலும் உலக மற்றும் லோகாயத விஷயங்களை நோக்கி அதிக நாட்டமுள்ளவனாக இருக்கிறான். ஏனெனில் அவனுடைய புலன்கள் எனும் தேடும் ஒளிவிளக்குகள் வெளிப்புறமாக திருப்பப்பட்டுள்ளன. அவன் 5 தேடும் ஒளிவிளக்குகளை கொண்டு பார்த்தல், கேட்டல், முகர்தல், சுவைத்தல் மற்றும் தொடுதல் லோகாயத பொருட்களுடனும் இன்பங்களுடனும் விளையாடிக் கொண்டிருக்கிறான். இதனால் தான் வெளிப்புறமுள்ள அனைத்தும் அழகாகவும் அனுபவித்து மகிழத்தக்கதாகவும் தோன்றுகின்றன. இந்த தேடும் ஒளிவிளக்குகள் எதிர்பக்கமாக திருப்பப்பட்டு அகத்தே ஒருமுகப்படுத்தப்பட்டாலொழிய நீங்கள் அக உலகத்தை ஒருபோதும் காண மாட்டீர்கள். புலன்களில் பயன்பாட்டினால் நீங்கள் வசமிழக்காமல் இருக்க கற்றுக்கொண்டால் மட்டுமே ஆன்மீக உணர்வு நிலையை மகிழ்ந்து அனுபவிக்க முடியும். உங்கள் மனதை அகமுகமாக உள்ளிழுக்கும் பொழுது வெளியே இருப்பதை விடவும் இன்னும் பல அற்புதமான விஷயங்கள் அகத்தே இருப்பதை நீங்கள் காண துவங்குவீர்கள். இவ்வுலக இசை செவிக்கினியது என நீங்கள் எண்ணினால் சூட்சும இசை அதைவிட வெகு அதிகமாக வசீகரிப்பதை நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் குளிர்ந்த தென்றலின் ஸ்பரிசத்தையும் மிதமான சூரிய ஒளியையும் அனைத்து இதர நலம் தரும் புலனுணர்வுகளையும் அனுபவித்து மகிழும் வேளையில் உங்களுடைய உணர்வு நிலையை நீங்கள் அகமுகமாக்கினால் உட்புறமும் அதை போலவே நீங்கள் மிக உச்சமாக அனுபவித்து மகிழக்கூடிய சக்திகளின் சூட்சும உணர்வு காட்சிகளை தேகத்தில் உள்ள ஆன்மீக மூளை முதுகுத்தண்டு மையங்களில் 7 சக்கரங்கள் உணர்வீர்கள். இந்த உலகத்தில் உள்ள அழகானவை அனைத்தும் சூட்சும உலகத்தில் உள்ள பிரகாசமான பேரழகானவற்றின் ஒரு ஸ்தூல நகல் மட்டுமே. அக உலகத்தின் அந்த அற்புதமான காட்சிகளுடன் லோகாயதமான எதுவும் ஒப்பிடப்பட முடியாதது. ஆன்மீக உணர்வு நிலை அனைத்து ஸ்தூல இயல் நிகழ்வுகளின் பின் உள்ள ஞானம், அழகு ஆகியவற்றின் சூட்சும உணர்வு காட்சியை தருகின்றது. இயற்கையின் அழகு ஒரு நீரூற்றை போன்றது. நீங்கள் நீர் திவலைகளின் அழகை காண்கிறீர்கள். ஆனால் சிறு துளிகளின் உள்ளே உள்ள அற்புதங்களை நீங்கள் காண்பதில்லை. ஒவ்வொரு அணுவிற்கும் பின்னால் உள்ள சூட்சும ஒளியும் வண்ணமும் விவரிக்க முடியாத அழகுடையவை. இயற்கையிலுள்ள இந்த அழகெனும் நீரூற்று நீங்கள் ஸ்தூல வெளிப்புறத்தை மட்டுமே காண்கிறீர்கள், சூட்சும உட்புற அழகை அல்ல. இயற்கைக்கு அந்த அழகை தருகின்ற மகா சக்தியையும் அல்ல. ஓ இறைவா, எல்லா பொருட்களும் அழகானவை, ஏனெனில் அவை தங்களுடைய அழகை உன்னிடமிருந்தே இரவல் பெற்றுள்ளன. நிலவு புன்னகைக்கின்றது, விண்மீன்கள் மினுமினுக்கின்றன, ஏனெனில் நீ அங்கே ஒளிர்ந்து கொண்டிருக்கின்றாய். நீயே அழகு என்பதால் அனைத்தும் அழகாக உள்ளன. நீ இன்றி எதுவும் அழகில்லை. ஓ எல்லையற்ற பேரழகே, உன்னிடமிருந்து வருகின்ற அழகான அனைத்தையும் விட நீ அதிக அழகு. ஓ கண்ணுக்கு புலனாகாத பரம்பொருள் பேரழகே, இயற்கையின் அழகுகள் உன்னில் நடனமாடி கொண்டிருக்கும் உந்தன் அழகின் அலைகள் மட்டுமே. ஆன்மீகம் கட்டுப்படுத்தப்பட்ட செயலின் ஓர் அகன்ற பரப்பை உள்ளடக்கியுள்ளது. ஆன்மீகமாக இருப்பதென்பது இறக்கைகள் கொண்ட ஒரு தேவதையாக இருப்பது என்பதல்ல. மாறாக ஒருவர் இறைவனுடன் தொடர்புடையவராக இருப்பது எல்லையற்ற மிகச்சிறந்த ஒன்றாகும். நீங்கள் புலன் உணர்வு நிலையுடன் மட்டுமே தொடர்புடைய சாதாரண மனிதனை விட மாறுபட்டு வாழ வேண்டும். ஆன்மீக உணர்வு நிலையானது மனித உணர்வு நிலையின் மீதான முழுமையான வெற்றியில் அடங்கியுள்ளது. இப்போது ஆன்மீகத்தின் பொருள் தியானம் செய்வது மட்டுமல்ல, அது அனைத்து துறைகளிலும் நெறிப்படுத்தப்பட்ட வாழ்க்கையை உள்ளடக்கியுள்ளது. ஆயினும் தியானம்தான் மிகச்சிறந்த அஸ்திவாரம். அது ஆன்மீகமாக இருப்பதற்கான தலை சிறந்த வழி. உணர்வு நிலையை ஆன்மீக மயமாக்குவதற்கான மிக எளிய வழி. நீங்கள் பெற வேண்டும் என எப்போதுமே கனவு கண்டிருந்த எல்லா நல்லவற்றையும் அது உங்கள் வாழ்க்கையில் கொணரும். ஆனால் ஒருபுறம் தியானம் செய்தலும்
மறுபுறத்தில் கோபமாக இருத்தலும் அல்லது ஒரு முறையற்ற வாழ்க்கையை நடத்துதலும் எதிரெதிர் திசைகளில் செல்லும் 2 படகுகளில் உங்கள் கால்களை வைத்திருப்பது போலாகும். நீங்கள் தியானம் செய்ய வேண்டியது மட்டுமல்லாமல் நன்னடத்தையையும் கூட கற்றுக்கொள்ள வேண்டும். ஆன்மீக உணர்வு நிலையை பெற்றிருப்பது என்பது உங்களுடைய மிக உயர்ந்த நலனுக்கான எல்லா விஷயங்களையும் செய்ய வல்லவராக இருப்பதாகும். மக்களில் 99% இருப்பதாகும். அவர்களுடைய சொந்த நலன் எதில் அடங்கியுள்ளது என்பதை அறிந்திருக்கவில்லை என என்னால் பந்தயம் கட்ட முடியும். தவறான நடத்தையிலிருந்து நல்ல நடத்தையை புரிந்து கொள்வதற்கான ஒரு நடைமுறை வழியானது சுய ஆராய்வும் சுய விமர்சனமும் செய்வதுதான். ஒவ்வொருவரும் ஒரு மன நாட்குறிப்பை வைத்து கொள்ள வேண்டும். மன நாட்குறிப்புகள் எழுதிய நாட்குறிப்புகளை விட மிகவும் மேலானவை. ஏனெனில் எழுதப்படும் குறிப்புகள் பிறருடைய ஆர்வத்தை தூண்டக்கூடும். பலர் அழகான எண்ணங்களையும் தீர்மானங்களையும் தங்களது நாட்குறிப்பில் எழுதிவிட்டு பின்னர் அவற்றை விரைவில் மறந்து விடுகிறார்கள். நீங்கள் இடைவிடாமல் உங்கள் எண்ணங்களையும் செயல்களையும் கண்காணிக்கும்படியாக உள்ள ஒரு மன நாட்குறிப்பு வைத்துக் கொள்வது சிறந்தது. ஒரு நாளில் அவ்வப்பொழுது உங்கள் உடல், மன மற்றும் ஆன்மீக இயந்திரங்களின் மீது அவை எவ்வாறு நடந்து கொள்கின்றன என பார்ப்பதற்காக ஒரு பரிசோதனையை மேற்கொள்ளுங்கள். இது உங்களுடைய ஆன்மீக உணர்வு நிலையை மேம்படுத்த உதவும். கடவுள் மட்டுமே உங்களுடைய மன நாட்குறிப்பை காண முடியும். நீங்கள் அதை சரியான எண்ணங்களாலும் நடத்தையினாலும் நிரப்பி வைத்தால் அது சொர்க்கத்திற்கான உங்களுடைய பாஸ்போர்ட் ஆகும். ஆகவே உங்களுடைய மன நாட்குறிப்பில் நல்ல விஷயங்களை மட்டுமே வைத்திருங்கள். எதிர்மறை விஷயங்களை செவிமடுக்க வேண்டாம். எதிர்மறையாக பேச வேண்டாம். எதிர்மறை எண்ணங்களை எண்ண வேண்டாம். உங்களுடைய எந்த செயலும் மற்றவர்களிடம் எதிர்மறையாக எதையும் விளைவிக்க விடாதீர்கள். மற்றவர்களுக்கு ஏற்படுத்தும் தீங்கு வளைத்தடி பூமராங் போன்று செயற்பட்டு அனைவரையும் விட உங்களுக்கு அதிக தீங்கை விளைவிக்கும். பாவம் என்பது உங்களுக்கு தீங்கிழைக்காத வண்ணம் ஒரு தொலைவிலிருந்து நீங்கள் வெடிக்கக்கூடிய சுரங்க வெடி போன்றது அல்ல. அது உங்கள் சொந்த ஆன்மாவிற்குள்ளேயே செயலிழக்குமாறு செய்யப்பட வேண்டும். ஒருபோதும் அற்பமானவராக இருக்காதீர்கள். எவரிடமும் மனக்கசப்பு கொள்ளாதீர்கள். நல்லவர்கள் என்று அழைக்கப்படுகின்ற குருட்டு பிடிவாதம் கொண்ட கருணையற்று இருக்கும் சிலரை விட நல்ல இதயங்கள் கொண்ட சில பாவிகளை நான் விரும்புகிறேன். ஆன்மீகமாக இருத்தல் என்பது பரந்த மனப்பான்மையோடு இருப்பதும் புரிந்து கொண்டு மன்னிப்பதும் அனைவருக்கும் ஒரு நண்பனாக இருப்பதும் ஆகும். நீங்கள் அனைவருக்கும் நண்பர் என கூறினால் அது உண்மையாக இருக்க வேண்டும். நீங்கள் நட்பை வழங்க முன்வந்தால் அதில் உண்மை இருக்க வேண்டும். நீங்கள் கனிவையும் ஒத்துழைப்பையும் வெளியே காட்டிக்கொண்டு உள்ளே அதற்கு எதிராக உணரக்கூடாது. ஆன்மீக விதிமுறை மிகவும் சக்தி வாய்ந்தது. ஆன்மீக நியதிகளுக்கு எதிராக செல்லாதீர்கள். ஒருபோதும் ஏமாற்றவோ அல்லது நம்பிக்கை துரோகமோ செய்யாதீர்கள். ஒரு நண்பன் என்ற முறையில் எப்பொழுது பிறர் விஷயத்தில் தலையிடக்கூடாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் இடத்தை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எப்பொழுது ஒத்துழைக்க விருப்பம் கொண்டிருக்க வேண்டும், எப்பொழுது ஒத்துழையாமல் இருக்க மன திட்பம் கொண்டிருக்க வேண்டும் என தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் மக்களுடைய நண்பன் என அவர்களை உணரச் செய்தால், நீங்கள் உதவி செய்ய தயாராக இருக்கும் ஒரு நண்பன் என அவர்களுக்கு தெரிந்தால் அந்த நட்பு வாழ்வதற்கான ஒரு அற்புதமான சக்தியாகும். நான் எப்பொழுதுமே நம்பிக்கைக்குரியவனாக இருந்து வந்திருக்கிறேன். எனது குருதேவர் ஸ்ரீ யுக்தேஸ்வர் என்னிடம் கூறினார், நான் எப்பொழுதாவது தவறழைத்தால் என் தலையை உன் மடி மீது இருத்தி என்னை ஆசீர்வதி. தெய்வீக நட்பு என்றால் என்ன என்பதற்கு உதாரணமாக இருந்த அவரது பணிவும் பரிபூரண வெளிப்பாடும் இத்தகையதாகும். இந்தியாவில் எனது பள்ளியில் இருந்த ஒரு சிறுவனை நான் நினைவு கூர்கிறேன். அவன் ஒரு பிரச்சனை குழந்தை. அவனுடைய பெற்றோர்கள் அவனை என்னிடம் அழைத்து வந்தனர். நாங்கள் 12 வயதிற்கு கீழ் இருந்த குழந்தைகளை மட்டுமே சேர்ப்பது வழக்கம். அவன் பெரியவனாக இருந்தான். நான் அவனுடன் மனம் விட்டு பேசினேன். நான் அவனிடம் பள்ளிக்கூட கதவுகள் பூட்டப்படுவதில்லை என்றும் அவன் எந்த நேரத்திலும் வெளியேறலாம் என்றும் கூறினேன். அவன் நல்லவனாக இருக்க சம்மதித்தால் மட்டுமே தங்க முடியும் என நான் கூறினேன். அவனிடம் காரணம் காட்டி விளக்கினேன். நீ புகைப்பிடிக்க தீர்மானித்து விட்டாய். உனது பெற்றோர்கள் நீ அவ்வாறு செய்யக்கூடாது என விரும்புகின்றனர். நீ உன்னுடைய பெற்றோரை தோல்வியுற செய்வதில்
வெற்றி பெற்று விட்டாய், ஆனால் உனது துயரத்தை தோல்வியுற செய்வதில் வெற்றி பெறவில்லை. உன்னுடைய தவறான நடத்தையின் விளைவாக நீதான் மிகவும் துயருற்றவன். எனது சொல்லம்பு அவனது மனதில் பட்டது. அவன் அழ ஆரம்பித்து கூறினான், அவர்கள் என்னை எப்பொழுதும் அடித்து கொண்டே இருக்கிறார்கள். நான் தொடர்ந்தேன், நீ உன்னை எந்த நிலைக்கு ஆளாக்கி கொண்டாய் என்ன சிந்தித்துப்பார். நல்லது, நான் உனது நண்பனாக இருப்பேன், ஆனால் உன்னை துப்பறிபவனாக அல்ல என்ற நிபந்தனையின் பேரில் உன்னை சேர்த்துக் கொள்கிறேன். நீ உனது தவறுகளை திருத்திக் கொள்ளும் விருப்பத்துடன் இருக்கும் காலம் வரை நான் உனக்கு உதவுபவனாக இருப்பேன். ஆனால் நீ என்னிடம் பொய்யுரைத்தால் நான் உனக்கு எதுவும் செய்ய மாட்டேன். பொய் நட்பை அழித்துவிடும். நான் தொடர்ந்தேன், நீ புகைப்பிடிக்க விரும்பும் எந்த நேரமும் எனது முதுகுக்கு பின்னால் அதை செய்யாதே. அதற்கு பதிலாக என்னிடம் கேள், நான் அவற்றை தருவிக்கிறேன். ஒரு நாள் அவன் என்னிடம் வந்து கூறினான், நான் புகைப்பிடிக்க வேண்டும் என்ற பயங்கரமான ஆசையை உணர்கிறேன். நான் அவனுக்கு பணத்தை கொடுத்து சிகரெட்டை வாங்குவதற்கு செல்லும்படி கூறினேன். அவனால் தன் கண்களையே நம்ப முடியவில்லை. பணத்தை திரும்ப எடுத்துக்கொள்ளுங்கள், அவன் கூறினான். நான் அவனை செல்லுமாறு வற்புறுத்தி கொண்டிருந்தேன், ஆனால் அவன் செல்வதாக இல்லை. இறுதியாக இந்த இழுபறிக்கு பிறகு அவன் கூறினான், நீங்கள் என்னை நம்ப மாட்டீர்கள், ஆனால் இனிமேல் எனக்கு சிகரெட்டுகளே வேண்டாம். அவன் புனிதமான மனிதனாகிவிட்டான். நான் அவனுள் இருந்த ஆன்மீக உணர்வினை எழுப்பிவிட்டேன். நேர்மையும் முயற்சி தீவிரமும் முக்கியமானவை. உண்மையான நீடித்த மகிழ்ச்சியை நோக்கி எதிர்நீச்சல் அடிப்பதற்காக நேர்மையான அக முயற்சியில் ஆன்மீக உணர்வு நிலை அடங்கியுள்ளது. பலர் தாங்கள் நன்னெறி சார்ந்த போக்கே பின்பற்றுவதாக கூறுகின்றனர், ஆனால் வெகு சிலரை உண்மையாகவே ஒரு நேர்மையான முயற்சியை எடுக்கின்றனர். நீங்கள் உடனடியாக திடுமென ஒரு தேவதையாகிவிட வேண்டுமென யாரும் எதிர்பார்க்கவில்லை. முழு முதற் பொருள் மட்டுமே பரிபூரணமானதால் இறைவன் முன் மிகச்சிறந்த தேவதை கூட ஒரு பாவியே என நாம் கூற முடியும். ஆனால் மகான்கள் முயற்சியை கைவிடாத பாவிகளே ஆவர். உங்களுடைய இன்னல்கள் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் முயற்சியை கைவிடாமல் இருந்தால் நீரோட்டத்திற்கு எதிரான உங்கள் போராட்டத்தில் நீங்கள் முன்னேறி கொண்டிருக்கிறீர்கள். போராடுவது என்பது இறைவனின் ஆதரவை வெற்றி கொள்வதாகும். நீங்கள் அந்த மிக உயர்ந்த முயற்சியை எடுக்க வேண்டும். வாழ்க்கை உங்களை நீரோட்டத்தின் போக்கிலேயே மிதக்க விடுவதற்கு சோம்பேறித்தனமாக விட்டுவிடாதீர்கள். நீங்கள் இறைவனை ஏமாற்ற முடியாது, ஏனெனில் அவன் உங்களுடைய எண்ணங்களை காண்கிறான். நீங்கள் எவ்வளவு காலம் ஆன்மீக பேருக்காக உழைத்தீர் என்பதை அவன் அளக்க மாட்டான். உங்களுடைய ஆழ்ந்த தீவிரம்தான் முக்கியமானது. எத்தனையோ பிறவிகளின் தீய கர்ம வினையை நீங்கள் பெற்றிருந்தாலும் கூட உங்களது பக்தியும் நேர்மையும் இறையொளியை உங்களுடைய உணர்வு நிலையில் கொணரும் அளவு ஆழ்ந்திருந்தால் பிறவிகளுடைய தீவினையின் எல்லா இருளும் எரிக்கப்பட்டுவிடும். ஆகவே உங்களுடைய பாவங்கள் அட்லாண்டிக் சமுத்திரத்தை போன்று ஆழமாக இருந்தாலும் கூட நல்லவனாக மாறுவதற்கு இடையறாத மனோ முயற்சியை மேற்கொள்ளுங்கள். ஒரு சில பிறவிகளாகத்தான் நீங்கள் மனிதராக இருந்து வந்துள்ளீர்கள், ஆனால் சாசுவதம் முழுவதும் நீங்கள் இறைவனின் குழந்தையாகவே இருந்து வருகிறீர்கள். உங்களை ஒரு பாவியாக ஒருபோதும் எண்ணாதீர்கள், ஏனெனில் பாவம் அறியாமையும் அழியும் பயங்கர கனவுகள் மட்டுமே. நாம் இறைவனில் விழித்தெழும் போது நாம் ஆன்மா, தூய உணர்வு நிலை, எந்த தவற்றையும் ஒருபோதும் செய்யவில்லை என்பதை காண்போம். அழியும் மனித அனுபவங்களினால் கரைபடாமல் நாம் இறைவனின் புதல்வர்களாக இருக்கிறோம், மேலும் எப்பொழுதும் இருந்து வந்திருக்கிறோம். நாம் சேற்றில் புதைந்துள்ள பொன் போன்றவர்கள். அறியாமையாகிய சேறு கழுவப்பட்டு தூய்மையாக்கப்பட்டதும் இறைவனின் பிரதிபிம்பத்தில் படைக்கப்பட்ட ஆன்மாவாகிய ஒளிர்கின்ற பொன் உள்ளே காணப்படும். ஆன்மீக உணர்வு நிலை ஒரு திடமான மன உறுதியிலிருந்து வெளிப்படுகிறது. உங்களை சுற்றிலும் அல்லது உங்களிடமும் மற்றவர்கள் எப்படி நடந்து கொண்டாலும் பரவாயில்லை, நீங்கள் நல்லவராக இருக்க வேண்டும். உங்களுடைய மாபெரும் எதிரி நீங்களேதான். நல்லவராக இருப்பதை குறித்து நீங்கள் காலந்தாழ்த்துகிறீர்கள். நான் பழக்கப்பட்ட மனத்தடங்களில் செல்வதையே வழக்கமாக கொண்டிருந்தேன். ஆதலால் நான் ஆழ்ந்து தியானிக்க முடியாமல் பல மாதங்கள் கடந்துவிடும். இருப்பினும் நான் மன ரீதியான முயற்சி எடுப்பதை தொடர்ந்தேன். என்னுடைய எல்லா பழக்கங்களையும் கட்டுப்படுத்துவதற்கும் என்னுடைய ஆன்மீக முயற்சிகளை தீவிரப்படுத்துவதற்கும் நான் இன்னும் அதிக மன உறுதியோடு இருக்க வேண்டும் என்பதை நான் திடீரென்று உணர்ந்த பொழுது முன்னேற்றம் விரைவாக வந்தது. அதுபோலவே உங்கள் நடத்தையையும் உணர்வு நிலையையும் கட்டுப்படுத்தும் ஆற்றலை நீங்கள் பெற வேண்டும். ஆன்மீக உணர்வு நிலைக்கு முரண்பட்ட எதையும் செய்யாதீர்கள். மாறாக நீங்கள் எதை செய்ய வேண்டும் என உணர்கிறீர்களோ அதை செய்யுங்கள். லோகாயத மற்றும் ஆன்மீக உணர்வு நிலையின் எதிர்மாறான விதங்கள். ஆன்மீக மற்றும் லோகாயத
உணர்வு நிலைகள் அவற்றின் செயல்படும் விதங்களில் எதிர்மாறாக உள்ளன. நீங்கள் லோகாயத உணர்வினால் நிரப்பப்பட்டு இருக்கிறீர்களா அல்லது ஆன்மீக உணர்வினால் நிரப்பப்பட்டு இருக்கிறீர்களா என்பதை நீங்களே சோதித்துக் கொள்ள முடியும். ஆன்மீக உணர்வு நிலை உங்களுடைய மகிழ்ச்சியிலும் வளமையிலும் பிறருடைய மகிழ்ச்சியையும் நலனையும் நீங்கள் சேர்த்து கொள்ள வேண்டும் என உங்களுக்கு கூறுகிறது. லோகாயத உணர்வு நிலை உங்களால் முடிகின்ற எந்த வழியிலேனும் நீங்கள் பணத்தை ஈட்டி அதனை உங்களுக்கு வைத்துக் கொள்ள வேண்டும் என கூறுகிறது. இந்த மந்த நிலை லோகாயத உணர்வு நிலையின் விளைவாக ஆரம்பித்தது. லோகாயத உணர்வு நிலை உங்களுடைய ஆப்பிளையும் பிஸ்கட்டுகளையும் நீங்களே உண்ண வேண்டும் என கூறுகிறது. ஆன்மீக உணர்வு நிலை அதை பகுத்து வேறு ஒருவருடன் பகிர்ந்து உண்ண வேண்டும் என கூறுகிறது. யாராவது உங்களை கோபமூட்டினால் நீங்கள் லோகாயத உணர்வு நிலையில் இருக்கிறீர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் துன்புறுத்தப்பட்டாலும் கூட நீங்கள் மன்னிப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். நீங்கள் மன்னித்து விடும் பொழுது நீங்கள் ஆன்மீக உணர்வு நிலையில் இருக்கிறீர்கள். மன்னித்தலின் பொருள் உங்களது பகைவனுக்கு இன்னும் நன்றாக புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பினை அளித்தல் என்பதாகும். நீங்கள் பழி வாங்குபவராகவோ அல்லது கோபம் கொண்டவராகவோ மாறினால் நீங்கள் உங்கள் பகைவனை இன்னும் அதிக கண்மூடித்தனமானவனாகவும் கோபம் கொண்டவனாகவும் ஆக்குகிறீர்கள். நீங்கள் இன்னும் அதிகமான பகைவர்களை கூட உருவாக்க நேரலாம். ஏனெனில் ஒரு கோபக்காரன் அனைவருடைய இலக்காகிறான். அத்துடன் கூட நீங்கள் கோபம் கொண்ட உடனேயே தவறாக புரிந்து கொள்ளவும் துவங்குகிறீர்கள். நீங்கள் உங்களுடைய கோபம் மற்றும் தவறான நியாயப்படுத்துதல் ஆகியவற்றின் ஆறுதல் அளிக்கும் உணர்வை கொண்டு உங்களது தவறான உணர்ச்சிகளுக்கு ஆதரவு அளிக்கிறீர்கள். ஒருபோதும் கோபம் உங்களை கட்டுப்படுத்த விடாதீர்கள். நீங்கள் இந்த மனப்போக்கை பெற்றிருந்தால் அதனை துண்டித்து விடுங்கள். அது ஆன்மீகத்தை அளிக்கின்ற மிக மோசமான குணங்களில் ஒன்றாகும். உங்களுடைய சொந்த நன்மைக்காகவே நீங்கள் கோபம் கொள்ளக்கூடாது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். கோபம் உங்களுடைய மகிழ்ச்சிக்கு அழிவை தரக்கூடியது. உங்களுடைய மன வெப்பமானியின் அளவை ஒருபோதும் அதிகரிக்க விடாதீர்கள். அகத்தே அமைதியாக இருங்கள். உள்ளிருந்து கோபத்தை கட்டுப்படுத்துங்கள். அதற்கு உங்கள் இதயத்தில் ஒருபோதும் இடம் கொடுக்காதீர்கள். லோகாயத உணர்வு நிலை சண்டை போடுகின்ற தன்மை உடையது. ஆன்மீக உணர்வு நிலை அனைவருடனும் ஒத்துப்போகிறது. நீங்கள் நல்லவராக இருக்க முயற்சி செய்யுங்கள். அப்பொழுது மற்றவர்கள் தாமாகவே நல்லவர்களாவதற்கு ஊக்குவிப்பீர்கள். அதுதான் ஆன்மீக உணர்வு நிலை. பேச்சிலும் எண்ணத்திலும் கனிவுடன் இருங்கள். என்னுடைய குழந்தை பருவத்திலிருந்து நான் தெரிந்து இரக்கமற்றவனாக ஒருபோதும் இருந்ததில்லை. குறை கூறுபவராகவும் இருக்க வேண்டாம். மக்கள் மற்றவர்களை பற்றி புகார் செய்யும் பொழுது பொதுவாக அவர்களுக்கு ஒரு வெறுப்பு உணர்ச்சி இருக்கும். நீங்கள் ஒருவரை சீர்தூக்கி பார்க்க விரும்பினால் உங்களையே சீர்தூக்கி பாருங்கள். நீங்கள் மற்றவர்களுடைய குறைகளை பற்றி பேச விரும்பினால் உங்களுடைய சொந்த குறைகளை பற்றி பேசுங்கள். மற்றவர்களுக்காக உங்களுடைய இதயத்தில் அன்பை மட்டுமே வைத்திருங்கள். நீங்கள் மற்றவர்களிடத்தில் உள்ள நல்லவற்றை எவ்வளவு அதிகமாக பார்க்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக உங்களிடத்திலேயே நல்லவற்றை நிலைநாட்டுவீர்கள். நல்லதை பற்றிய உணர்வு நிலையை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். மக்களை நல்லவர்களாக செய்வதற்கான வழி அவர்களிடம் உள்ள நல்லவற்றை காண்பதுதான். அவர்களை நச்சாக்காதீர்கள். அமைதியாகவும் சாந்தமாகவும் உங்களையே எப்பொழுதும் சுய கட்டுப்பாட்டுடனும் வைத்திருங்கள். பிறகு ஒத்துப்போதல் எவ்வளவு சுலபம் என்பதை நீங்கள் காண்பீர்கள். மக்கள் சம்பந்தப்பட்டவற்றில் நான் ஒரு நம்பிக்கைவாதி. ஏனெனில் நான் அவர்களை நேசிக்கிறேன். நீங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கும் பொழுது நீங்கள் அனைவரிலும் இறைவனை காண்பீர்கள். ஒவ்வொருவரும் இறைவனின் ஒரு வெளிப்பாடு என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டால் பின்னர் எவருடனாவது கோபமாகவோ அல்லது இரக்கமின்றியோ இருப்பது என்பது இறைவனுடன் கோபமாக அல்லது இரக்கமின்றி இருப்பதற்கு ஒப்பாகும். நீங்கள் கோபமாகவோ அல்லது அற்பத்தனமாகவோ அல்லது கருணையின்றியோ இருக்கும் பொழுது உங்களுடைய ஆன்மாவுக்கும் மற்றவர்களுடைய ஆன்மாக்களுக்கும் இடையே ஒரு மறைப்பை வைத்து விடுகிறீர்கள்.
திமிரும் இருமாப்பும் கூட ஆன்மீகத்திற்கு எதிரான பண்புக்கூறுகளாகும். அவை தாழ்வு மனப்பான்மையிலிருந்து பிறக்கின்றன. நான் இந்த ஆசிரமத்தில் ஒரு சமையல்காரன் என்று வைத்துக் கொள்வோம். ஒருவர் எனது வேலையை பற்றிய ஒரு சிறு ஆலோசனை கொடுக்கும் பொழுது நான் அதை பற்றியெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும் என கூறுவது அது இருமாப்பு. இருமாப்புடையவன் அவனது அறிவின் குறைபாட்டை விளம்பரப்படுத்துகிறான், மேலும் அவனுடைய வளர்ப்பின் குறைபாட்டையும் கூட. நீங்கள் மற்றவரிடம் ஒரு சாதகமான நல்ல அபிப்பிராயம் ஏற்படுத்த விரும்பினால் திமிரையும் இருமாப்பையும் வெளிப்படுத்துவதன் மூலம் உங்களுடைய தாழ்வு மனப்பான்மையை ஏன் விளம்பரப்படுத்துகிறீர்கள்? அது நன்னடத்தையையும் அறிவின் குறைபாட்டையும் கட்டுக்கடங்காத ஒரு மன இயல்பையும் விட அதிகமாக வேறு எதையும் காட்டுவதில்லை. இருமாப்பும் திமிரும் அறியாமையின் வடிவங்கள். தங்களது முயற்சியற்ற நிலையில் உள்ள ஆன்மீகத்திற்கு எதிரான பழக்க வழக்கங்கள். உங்களது மிக உயர்ந்த நன்மை ஆன்மீக உணர்வு நிலையில் அடங்கியுள்ளது. உங்களது மிக உயர்ந்த நன்மை எதில் அடங்கியுள்ளது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எங்கே இருந்தாலும், உங்களுடைய பொறுப்புகள் என்னவாக இருந்தாலும், உங்களுடைய மிக உயர்ந்த மகிழ்ச்சி நீங்கள் இணக்கமாக வாழ்வதில் அடங்கியுள்ளது. நன்மையும் தீமையும் மனிதனின் படைப்புகள் அல்ல, ஆனால் புண்ணியமும் பாவமும் அவன் படைப்பவை. அவை நீங்கள் நன்மையையோ அல்லது தீமையையோ ஒப்புக்கொள்வதிலிருந்து விளைகின்றன. ஆன்மீக உணர்வு நிலையில் உங்களுடைய முழு உணர்வு நிலையும் உங்களுடைய தவறுகள் எதுவாக இருந்தாலும் சரி நன்மையை நோக்கி, இறைவனை நோக்கி திருப்பப்படுகிறது. இந்த எளிய வழிகாட்டும் குறிப்புகளை நினைவில் கொள்ளுங்கள். புலன்களை கட்டுப்படுத்துங்கள். தியானத்தில் அந்த 5 தேடும் ஒளி விளக்குகளையும் அகத்தே திருப்புங்கள். அந்த அக மௌனத்தில் நீங்கள் கற்பனைக்கு அப்பாற்பட்ட பேரழகையும் பேரானந்தத்தையும் அறிவீர்கள். அது இறைவன். புலன்கள் மகிழ்ச்சிக்கான தமது வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில்லை. நீங்கள் இவ்வுலகத்தில் அனைத்தையும் பெற்றிருந்தாலும் நீங்கள் இன்னும் வேறு எதையோ விரும்புவதை காண்பீர்கள். மேலும் உங்களுடைய மகிழ்ச்சி உங்களது உடைமைகளுக்கு ஒரு அடிமையாக இருக்கும். ஒப்புயர்வற்று மகிழ்ச்சியாகவும் சுதந்திரமாகவும் இருப்பதற்கு நீங்கள் துறவு பூண்ட ஒரு மனிதனாக இருக்க வேண்டும். புலன்களுக்கு தலைவனாக, உடைமைகளிடம் பற்றில்லாத ஒருவனாக. உண்மையான துறவு என்பது ஆன்மீக உணர்வு நிலைக்காக லோகாயத உணர்வு நிலையை துறப்பதாகும். அது விலக்கி வைப்பதல்ல, மாறாக உள்ளடக்குவது. ஏனெனில் ஆன்மீக உணர்வு நிலையை பெற்றிருப்பது என்பது உங்களை உண்மையாகவும் நீடித்தும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க செய்யும் அனைத்தையும் பெற்றிருப்பதாகும். உங்களுடைய பழக்கங்களையும் நடத்தையையும் கட்டுப்படுத்துங்கள். ஆன்மீக இணக்கமுள்ள ஒரு வாழ்க்கைக்கு தனி மனித ஆசிரம குடும்ப தேச அல்லது உலக சூழ்நிலைக்கு பொருந்த வாழ்தலாம். சரியான நடத்தையின் விதிகளுடன் விருப்பார்ந்த ஒத்துழைப்பு, பிறருடனான ஓர் அன்பான புரிதல், ஒத்துழைப்பு ஆகியவை தேவைப்படுகின்றன. ஆன்மீக இணக்கத்திற்கான தரங்களும் விதிகளும் லோகாயத இணக்கத்திற்கானவற்றை விட மிகவும் உயர்ந்தவை. அவற்றை கண்டிப்பாக பின்பற்றுங்கள். உங்களுக்கு நீங்களே சொந்த நீதிபதியாக இருந்து தீர்ப்பு வழங்குங்கள். தவறு இழைத்திருக்கிறீர்கள் என தீர்ப்பளிக்கப்பட்டால் உங்களை திருத்திக் கொள்ளுங்கள். இல்லையெனில் உங்களுடைய தீய பழக்கங்களும் தவறான நடத்தையும் உங்களுக்கு எதிராக ஒரு வளைதடை போன்று செயல்படும். இன்னும் மேலே சென்று ஆன்மீக உணர்வு நிலையின் அகக்குரலின் மூலம் உங்களுடைய செயல்கள் அனைத்திற்கும் வழிகாட்டுங்கள். அதனால் நீங்கள் எந்த தவறும் இழைக்க மாட்டீர்கள். ஒரு சமநிலையான வாழ்க்கை வாழுங்கள். அதாவது லோகாயத மற்றும் ஆன்மீக கடமை. ஒரு கடமை மற்ற முக்கியமான கடமைகளுடன் முரண்படுவதற்கு விட வேண்டாம். ஆரோக்கியம். கோடிக்கணக்கானவர்களுக்கு ஆரோக்கியத்தை பற்றிய ஒரு பெரும் உணர்வு தேவையாக உள்ளது. ஏனெனில் நோய்கள் இறைவனால் உருவாக்கப்படுவதில்லை, மாறாக இறைவனின் விதிமுறைகளை மீறுகின்ற மனிதனால் உண்டாக்கப்படுகின்றன. செல்வ வளமை. உங்களுடைய சொந்த நலனில் பிறரையும் சேர்த்து கொள்ளுங்கள். மனித உறவுகள் ஆகியவற்றை ஆளுகின்ற தெய்வீக விதிமுறைகளுடன் இணக்கமாக வாழுங்கள். உங்கள் அன்பிலிருந்து எவரையும் விலக்கி விடாதீர்கள். ஒவ்வொருவரையும் உங்கள் இதயத்தில் வைத்திருங்கள். அப்போது அவர்கள் தங்கள் இதயங்களில் உங்களை வைத்திருப்பார்கள். நீங்கள் அனைத்து இதயங்களின் அரியணையில் கட்டாயப்படுத்தப்படுவதால் அல்லாமல் உங்கள் அன்பினால் அவர்களது அன்பின் மீது ஆதிக்கம் செலுத்தி கொண்டு
நற்குணத்திற்காக அவர்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு ஓர் அரசனாக வீற்றிருப்பீர்கள். ஓம் தொடரும்.